ஜம்ப் எல்லாம் ஆச்சு கால் எடுக்க ஆல்ரெடி காலை வச்சு உட்காந்து வர போடலாம் மாட்டியா அம்மாடி அவ்வளவு மூஞ்செல்லாம் கிட்ட காட்டாதரா ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு 2வது வீடியோ 3வது வீடியோ தெரியல இங்கதான் வந்து போட்டோம் கட்டிவாக்கம் பயிர்னு போட்டு சொல்லி போட்டுரும் மொத்தம் காட்டுறாது இன்னும் நல்லா கிடையாது ஹெல்மெட் பிடி வெயிட் ஆகுது ஏறேன் வெயிட் ஆக தூக்க முடியும் ஆமால இப்ப ஏற போலாம் மேல இதெல்லாம் திருப்பி வீடியோ விளாகாத்து போட்டு வச்சு என் செருப்பா அடிப்பீங்கன்னு தெரியும் நான் மேல போய் வேணா என்ஜாய் பண்ணது வீடியோ கண்டினியூ பண்ணவா ஆல்ரெடி இது பாட்டு வீடியோ இது கத்திவாக்கம் பயிர் பார்ட் 2 கத்திவாக்கம் பயிர் பாட்டு ஒன்று பார்க்கலாம் போய் செக் பண்ணுங்க எப்படி மேல ஏறணும் எப்படி கீழே ஏறணும்ன்றது எல்லாம் பண்ணா இருக்கும் உப்பு கறிக்குதுடா ஏறவா மேல என் மேல துப்பிக்கிட்டாரு போலீஸ் கேஸ் ஆகுதா பொழுது 2 பேர் ஏதோ செத்துட்டாங்க பொழுது அதனால நான் கூட சொன்ன பத்தி ஒருத்தவங்க வீட்டுட்டான்னு சொன்னாங்க அது ஏதோ சொல்லி கேஸ் ஆகுதான் இப்ப காலையில ஏதோ பசங்க வீட்டு எடுத்து வந்தாங்க பொழுது போன்லாம் முடியல அதனால கேஸ் வச்சுக்கலாம் கிளம்பிட்டு வெளியே போயிட்டுலாம் கஷ்டப்பட்டேன் அந்த போன்ல லோக்கல் சாப்பிடுவார் அண்ணன் அவங்க அப்பா இது ஆகல போகுது இப்பதான் ரீசெண்ட் ஆகிது பொழுது இறந்தது வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணாம லூசரமா என்ஜாய்மெண்ட் பண்ணணும் இல்லையா அதே போய் கிளம்பிடலாம் வெளியே போயிடலாம் கண்டினியூ பண்ண தாத்தா தருகிறது 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 ஒரு வழியா எப்படியும் வந்து நான் சாப்பிடலாம் உட்காந்துட்டோம் பீச்ல இருந்து கிளம்பி வந்து செம்ம பசங்க நீங்க உட்காந்துட்டோம் க்ரௌடு பயங்கரமா இருந்துச்சு இப்போ ஓரளவு கிளியர் ஆயிடுக்கு தான் நாங்க பிளேஸ் பிடிச்சி உட்காந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் மச்சான் அந்த க்ரௌட் அப்படியே காட்டேன் உள்ளேயுமே கடை உள்ளமே சீட்டிங் இருக்கு ஆனா அதுவும் ஃபுல்லு வெளியுமே சீட்டிங் அதுவும் ஃபுல்லு இது இல்லாம பேக் சைடு சீட்டிங் இருக்கு அதுவுமே ஃபுல்லு ஆர்டர் பண்ணிருக்கோம் ஆர்டர் கேட்க வராங்க நான் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு அதை எவ்வளவு பேர் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா கண்டினியூ பண்றேன் இல்லாத செலுத்து முடிய வெட்டிட்டு வேலைக்கு அந்த கார் ஜாப் போலான்ட்டு வீடெல்லாம் போட்டேன் அது தத்துவம்லாம் சொன்னேன் ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் எப்படிதான் ஆயிடுச்சு ஏன் பாரு எங்க அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா நீ முடி வெட்டு அப்பதான் அவன் சேர்த்து அவர் நடுவாளா நின்று பேசினாரு முடியெல்லாம் வெட்டி போயிட்டு அவர்கிட்ட கேக்குறேன் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுமா இந்த வயசு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளுக்கு சேர்த்துக்கிறாரா நான் ஏன் முடி வெட்டினேன்ற மாதிரி ஆயிடுச்சு போட்டு காட்டுறேன் இன்னும் என்னச்சாமா எப்படிதான் மாச்சா மைண்ட் செட்டு இந்த ஒரு ரஜினி பாட்டு இந்த ரஜினி பாட்டு ஒன்று இருக்குல்ல உள்ளாலா சாங்ட்டு உள்ளாலா சாங் இருக்குல்ல கை கிடைச்சதை இழந்தா இன்னும் பொறுத்து கையில கிட்டதே தொலைச்சிட்டேன் உனக்கு இன்னும் பொறுத்ததை கட்டி என்ன பண்ண போறேன்றது நான் நொட்டுவேன்றது ஆயிடுச்சு திரும்பி ஸ்விக்கிக்கே போக போறேன் வேற வழி இல்லை ஸ்விக்கி தான் திரும்பி என்ன பண்ண தெரியுமா இவன் பாக்குறத பாக்குறாங்களான்னு பாக்குறான் அத என்ன பண்ண இப்ப இப்ப இவன் பாக்குறத பாக்குறாங்கன்னு பாத்துட்டு அவரு பார்த்தேன்னு அவர் சொல்ல வர வரேன்னு சொன்னாரா அவர்கிட்ட போயிட்டு ஒன்னும் இல்ல சிக்கன் கிரேவி இருக்கான்னு கேளு இல்லன்னா ஓகே நான் ஆர்டர் கேன்சல் ஒன்னும் இல்ல இவங்க தான் முன்னாடி உட்காந்து இருந்தோம் எனக்கு இல்ல அதுதான் உட்காந்து நான் சொல்றேன்
சிக்கன் கிரேவி காலியாண்ணா? டேய் வாடா கிளம்பலாம். டேய் கிளம்பலாமா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரமா உட்காந்து பேசிச்சிருந்தோம், நீங்க பாத்துருப்பீங்க. அப்படியே ஓரமா இருந்து வந்துட்டோம். சிக்கன் கிரேவி இல்லைன்ட்டாங்க. சிக்கன் கிரேவி இல்லாம நம்ம வந்து வெஜ்ல சாப்பிட அலர்ஜி ஆயிடும், பட்டு அலர்ஜி ஆயிடும். அதனால வந்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், இங்க இருந்து எங்கன்னா போயிட்டு அக்கா கடை எதனா தோசை டிஃபன் எதனா சாப்பிட்டு ஆண்டிகள்ல கூட சாப்பிட்டு புள்ள போயிடுமா ஸ்ட்ரைட்டா? புள்ள இந்த பைடியா கொடுக்குறான். ஆமா டைம் நான் ஆகுது, காலைல 7:15 ஆகுது. ஒன்னும் இல்லை, இங்க இருந்து புள்ள இந்த ஸ்ட்ரைட்டா விடலாம். விட்டுட்டு பிரியாணி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டுட்டு சரி ஓகே தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். நம்ம தெம்பா பீஃப் பிரியாணி சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அவன் ப்ரோட்டீன் ஏற்றுவான், நான் ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால் ஏற்றுறேன். எல்லாத்தையும் ஏற்றிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க போறோம். சரியான டிசப்பாயின்மெண்ட் இல்லை, சரியான கூட்டம். நான் காட்டினால கூட்டம். அவங்க வந்து யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க யாரு செகண்ட் வந்தாங்கன்னு தெரியல. ஓனர் ஒரு பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வந்து அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேலே தப்பு சொல்ல முடியாது. யாரு மேலே தப்பு சொல்ல நான் வீட்டுக்கு போலான்றேன். போயிட்டு போற வயல புள்ளையந்தப்புல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு கிளம்பலாம். இல்லையா பிரியாணி இல்லையா? 2 hours later. டேய் ஏன் நீ நாலேஜ் இருக்கு? சன்ரைஸ் பார்க்க போலாம்னு நினைச்சோம். போறதுக்கு மணி வந்து ஒரு 6 ஆயிடுச்சா, ஒரு 6 கிட்ட ஆயிடுச்சு. 6 மணிக்கு இங்க கிளம்பும், 5:50 போல இங்க கிளம்பும். அங்க போறதுக்கு 6 ஆயிடுச்சு. தண்ணி மேல போயிடுச்சு, மேல போய் உக்காந்துச்சு. சரி மேல போய் உக்காந்துச்சு, சரி அதை பண்ண முடியல. சரி அங்க இருந்து போயிட்டு சரி நான் 2 ஐடியா தான் போனோம். சன்ரைஸ் பார்த்துட்டு நான் சாப்பிட்டு வரல ஐடியா போனோம். சரி நான் சாப்பிட கொண்டு போய் உட்காந்தோம். உட்காந்து நீங்களே பாத்துக்கோங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். பார்த்தா சிக்கன் கிரேவி இல்லைன்றாங்க. அது சென்னா தான் இருக்கான், சென்னா வச்சு உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. அதுதான் அவ்வளோ போல. சரி அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடல, டீ வரவில்லை, எதுவுமே குடிக்காம அங்க ஸ்ட்ரெயிட்டா புள்ளையாந்த போய் புள்ளையாந்தவுல பார்த்தா ஊரே விடிச்சு போய் கடை அவ்வளவு வேலையா இருக்கு, எதுவுமே இல்லை. யாருமே ஒரு கடை இருக்கு, நல்லா இருக்கும் அந்த கடையில பிரியாணி. போய் நிக்கிறேன், அந்த இந்திக்காரன் பிரியாணி தான் ஜோக் கட்டுறீங்களான்ற சொல்றான். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இல்ல அங்கேயும் இல்லை. சரி வரவே இல்லை, டீ குடிக்கலான்னு பார்த்தா நிக்கலான்னு பார்த்தா எங்க ஏரியாக்கே வந்துட்டோம். வந்து பாதாம், அது இந்தியன் பாதாம் சொல்லலாம். ஏன் இதே இப்படி இருக்கு? ஒண்ணு பண்ணலாம், அப்படியே மகாபலிபுரம் கிளம்பிடலாம் இங்க இருந்து. ஓகே இல்ல நான் போடுறேன். இங்க கிளம்பிடலாமா? யாருக்கு ஓகே? போலாமா? வாங்கிக்கலாமா மகாபலிபுரம்?